வீட்ல உக்காந்துக்கிட்டு வயசான சேசம்மா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு முறுக்கு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்ன பண்றது, முறுக்கு செய்ய வீட்ல எண்ணெய் இல்ல, மாவு இல்ல. இப்படி யோசிச்சு யோசிச்சு பக்கத்திலேயே இருக்கிற கல்யாண கத்தை பார்த்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு யோசனை வந்தது. அடடே, இன்னைக்கு ஜமீன்தார் ஐயா பொண்ணோட கல்யாணம்னு கூப்பிட்டாங்களே, அங்க போய் அவங்களுக்கு ஏதாவது ஒத்தாசை பண்ற. அப்போ ஜமீன்தாரர் ஐயா அங்க சாப்பிட எனக்கு ஏதாவது கண்டிப்பா கொடுப்பாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டே சேசம்மா கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டுக்கு போனாங்க. இதுதான் சரியான நேரம், போய் சமையல் அறையிலேயே ஏதாவது வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அங்க சமையல் செய்யறதுல எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க. சமையல்காரனான சத்தியம் உட்காந்து சமையல செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு ஜமீன்தார் ஐயா வந்தாங்க. சத்தியம், எனக்கு முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், முறுக்கு கூட செய்யுங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பா செய்யலாம் அப்படின்னு சொன்னா சமையல்காரன். ஜமீன்தார் ஐயா அடுப்புகிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற வயசான அம்மாவை பார்த்து, என்ன பாட்டி, சமையல் செய்யற இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வயசானவங்க, உங்களால வேலை செய்யலாம் முடியாது. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, சமையல் செய்யறவங்களுக்கு உதவி செய்யற அவ்வளவுதான். ஐயோ பாட்டி, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, போய் உக்காருங்க. இருந்தாலும் இந்த கல்யாணம் வேற யாரதோ இல்லையே, நம்ம வீட்டுக்காரங்களது தானே, அதனாலதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு எதுவுமே வேண்டாம், என்னோட சந்தோஷத்துக்காக தான் செய்யறேன் அப்படின்னு சேஷம்மா சொன்ன உடனே ஜமீன்தார் ஐயாவும் எதுவுமே பேசாம அப்படியே போயிட்டாங்க. சேஷம்மா பாட்டி சத்தியகிட்ட வந்து, டே சத்தியம், முறுக்கு செய்யற வேலைய எனக்கு கொடு, நான் முறுக்கு செஞ்சு கொடுக்கறேன். என் பக்கத்திலேயே நீ வராத, சரியா? பாட்டி, இது பெரிய வீட்டு கல்யாணம், நிறைய பேரு வருவாங்க, அவ்வளோ பேருக்கு முறுக்கு செய்ய உங்களால முடியுமா? டேய், என்னடா சொல்ற, ஒரு நொடியில எப்படி செஞ்சு காட்டுறேன் பாரு. இது ஜமீன்தார் ஐயா வீட்டு விசேஷம், இங்க எல்லாமே ருசியா இருக்கணும். நம்ம வேலைய நம்ம செய்யறதுல தப்பு இல்லடா, நீ போய் உன் வேலைய பாரு, நான் போய் முறுக்கு செய்யற வேலைய பாக்குறேன், போடா போ. இப்படி சேஷம்மா யாரோட உதவி இல்லாம அவங்க ஒத்தையிலேயே முறுக்கு செய்ய ஆரம்பிச்சு நல்லபடியா முறுக்கு செஞ்சு முடிச்சாங்க. சத்தியம், எல்லா சமையல இப்படி தூக்கி வை, எல்லாத்தையும் நான் ருசி பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு ஜமீன்தாரர் ஐயா. இப்படி சத்தியம் ஜமீன்தார் ஐயா கேட்ட உடனே அவன் செஞ்ச சமையலையெல்லாம் எடுத்து வச்சான். ஜமீன்தார் ஐயாவும் எல்லாத்தையும் ருசி பார்த்தாங்க. என்ன சத்தியம், சாம்பார்ல உப்பு குறைவா இருக்கு, ரசத்துல காரம் அதிகமா இருக்கு, கத்திரிக்கால மசாலாவே பிடிக்கல, ஏன் இப்படி பண்ணிருக்க? உங்ககிட்ட முறுக்கு செய்ய சொன்னேனே, செஞ்சிட்டியா நீ? அதுவா ஐயா, அத சேஷம்மா பாட்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இருங்க ஐயா, நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சேஷம்மா பாட்டி கிட்ட வந்து அவங்க செஞ்ச முறுக்க கொண்டு போய் ஜமீன்தார் ஐயாவுக்கு கொடுத்தான். ஆஹா, இதுதானே முறுக்கு, இந்த மாதிரி ஒரு முறுக்க என்னோட வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. இப்படி ஜமீன்தாரர் ஐயா சேஷம்மா பாட்டி கிட்ட போய் அவங்கள ரொம்பவே புகழ்ந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சேஷம்மா பாட்டி ஆச்சரியப்பட்டாங்க. சத்தியம் செஞ்ச சமையல பத்தி யாருமே புகழல. ஜமீன்தார் ஐயாவே நேரா வந்து என்ன பாராட்டுறாங்க அப்படின்னா என்னோட முறுக்கு எவ்வளவு ருசியா இருக்கணும், இத நான் யோசிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவெடுத்து வீட்டுக்கு போய் மறுநாள்ல இருந்தே அவங்க வீட்லயே முறுக்கு செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்து முறுக்கு வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. கல்யாணத்துல முறுக்கு சாப்பிட்ட தேவையா சேஷம்மாவை தேடி வந்தாரு. பாட்டி, நேத்து ஜமீன்தார் ஐயா உங்க வீட்டு விசேஷத்துல முறுக்கு செஞ்சது நீங்க தானே? அந்த முறுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கும் முறுக்கு செஞ்சு கொடுக்கறீங்களா? சரிப்பா தேவையா, நான் செஞ்சு கொடுக்கறேன். முறுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு நீ எனக்கு 10 ரூபா கொடுக்கணும். என்ன சொல்றீங்க பாட்டி, ஜமீன்தார் ஐயா வீட்டுல இலவசமா செஞ்சு கொடுத்து என்கிட்ட மட்டும் காசு கேக்குறீங்களா? வேற என்னப்பா பண்ண சொல்ற? அவரு வீட்டுல இலவசமா செஞ்சு கொடுத்தது வாஸ்தவம் தான், ஆனா நான் திரும்பி வரும்போது அவரு எனக்கு நிறைய முறுக்குங்களை கொடுத்து அனுப்புனாரு, அது 10 ரூபா மேலேயே முறுக்கோட விலை வந்துரும். இப்படி சேஷமா அவங்க புதுசா ஆரம்பிச்ச முறுக்கு வியாபாரத்தை சொன்னாங்க. முறுக்கு செய்யறதுல 1 ரூபா 2 ரூபா அந்த பக்கம் இந்த பக்கம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த ஊரு ஜனங்களுக்கு என்னால இலவசமா செஞ்சு தர முடியாது. சரிங்க பாட்டி, இந்தாங்க, இந்த முறுக்கு செய்யறதுக்கு 10 ரூபா காசு. முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருளுங்களை என் பொண்டாட்டியும் புள்ளையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்படி சேஷம் அம்மா அவங்க செஞ்ச முறுக்கு நல்லா இருந்தது, அதனாலதான் ஜமீன்தார் ஐயா அவங்க வீட்டு விசேஷத்துல முறுக்க செய்ய வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு முறுக்க பத்தி பெருமையா சொல்லி சொல்லி அந்த ஊர்ல எல்லாரும் சேஷம்மா பாட்டிக்கிட்ட தான் வந்து முறுக்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாம்பையா சேஷம்மா பாட்டிய அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தாரு. பாட்டி, நாளைக்கு என் பையனுக்கு கல்யாணம், அந்த விசேஷத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும், அதுக்குதான் கூப்பிட வந்தேன். சரிப்பா, நாளைக்கு விசேஷம் சொல்ற, வராம இருப்பேனா? கண்டிப்பா வரேன். ஆமா, என்ன சமையல்?
அதெல்லாம் எனக்கு தெரியல பாட்டி. என் பொண்டாட்டியும் புள்ளையும் தான் பாத்துக்கிறாங்க. அதனால அவங்க கிட்டயே ஒப்படைச்சிருக்கேன். சரி, உன் வீட்டு கல்யாணத்துல முறுக்கு எதுவும் செய்யலையாப்பா? முறுக்கு வச்சுக்கிட்டா நல்லா தானே இருக்கும். முந்தா நேத்து ஜமீன்தாரர் ஐயா அவங்க வீட்டு விசேஷத்துல என்ன கூப்பிட்டு முறுக்கு செய்ய வச்சுக்கிட்டாங்க. அது எவ்வளவு ருசியா இருந்துச்சு தெரியுமா? அவரே செய்ய வச்சுக்கிட்டப்போ நீங்க எல்லாம் செய்ய மாட்டீங்களா? சரிங்க பாட்டி, என் பையன் கல்யாணத்துக்கு நீங்களே முறுக்கு செய்யுங்க. ஜமீன்தாரர் ஐயாவே செய்ய வச்சுக்கிட்டாங்கன்னா பெரிய விசேஷம்தான். சரிங்க பாட்டி, முதல்ல இந்த காசை வாங்கிக்குங்க. ஐயோ சாம்பையா, எதுக்காக இப்பவே காசை கொடுக்கற? எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா வாங்கிக்கிறேன். இல்லங்க பாட்டி, முதல்ல இந்த காசை வச்சுக்குங்க, அதுக்கப்புறம் மிச்ச காசு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி சேஷம்மா பாட்டி ஜமீன்தார் ஐயா வீட்டுல அவங்க முறுக்கு செஞ்ச விசேஷத்தை ஊரு முழுக்க எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டு அவங்களோட வியாபாரத்தை பெருக வச்சுக்கிட்டாங்க. சோமையா அப்படிங்கிற ஒருத்தன் பாட்டி கிட்ட முறுக்கு செய்ய வச்சுக்கலான்னு வந்து முறுக்கு செய்ய பேரம் பேசிக்கிட்டு இருந்தான். என்னங்க பாட்டி, நீங்க முறுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு என்கிட்ட அதிகமா காசை பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, குறைக்க மாட்டீங்களா? கொஞ்சம் குறைச்சிக்குங்க. இங்க பாருப்பா, உன் பக்கத்து வீட்டு சுப்பிரமணியமும் என்கிட்ட முறுக்கு செஞ்சுக்கிட்டு தான் போனான். அவன் உன்னை விட குறைவாதான் சம்பாதிக்கிறான். நீ என்னமோ பேரம் பேசுற. குறைஞ்ச விலைக்கு முறுக்கு கேட்டா எல்லாரும் முன்னாடியும் உன்னோட கௌரவம் என்ன ஆகுறது? சுப்பிரமணியம் உன்னை விட குறைவாதான் சம்பாதிக்கிறான். அவனே உன்னை விட காசு அதிகமா கொடுக்கும்போது நீ அவனை விட 1 ரூபா ஜாஸ்தி கொடுத்து வாங்கணும். அதுதான் உனக்கும் கௌரவம். அட, இந்த பாட்டி போய் அந்த சுப்பிரமணியத்துக்கிட்ட நான் குறைஞ்ச விலையில முறுக்க செஞ்சு கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள என்னோட கௌரவம் என்ன ஆகுறது? அதே முறுக்கு செய்யறதுக்கு 1 ரூபா நான் அதிகமா கொடுத்தா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க அவனை விட அதிகமா நான் காசை கொடுத்துருக்கேன்னு என்னை பத்தி பெருமையா பேசுவாங்க. இந்த மாதிரி இவனை ஏத்தி விட்டாதான் இவனுக்கு அதிகமா காசை கொடுப்பான். பார்க்கலாம் என்ன பண்றான்னு அப்படின்னு சேஷம்மா பாட்டியும் அவங்க மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க 2 பேரும் ஒருத்தர் மனசுக்குள்ள இன்னொருத்தர் யோசிச்சுக்கிட்டே முறுக்கு செய்யறதுக்காக ஆர்டரையும் கொடுத்தான். சரிங்க பாட்டி, நீங்க கேட்ட மாதிரி அந்த சுப்பிரமணியத்தோட 1 ரூபா அதிகமாவே கொடுக்கறேன். ஆனா நான் கொடுக்கற காசுக்கு தரமான முறுக்கு செஞ்சு கொடுக்கணும். 2 நாள் எனக்கு முறுக்கு வேணும், சீக்கிரமா செஞ்சு கொடுங்க. சரிப்பா, நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நீ குடுக்கற காசுக்கு தரமான முறுக்க செஞ்சு கொடுக்கறேன். இப்படி சேஷம்மா பாட்டி அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தினால அவங்க எல்லாருக்கும் முறுக்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் சேஷம்மா பாட்டியோட முறுக்க தான் எல்லாரும் முதல்ல செஞ்சு எடுத்துக்கிட்டு போவாங்க. இப்படி சேஷம்மா பாட்டி அந்த ஊருக்குள்ள அவங்களோட புத்திசாலித்தனத்தினால ஜமீன்தார் ஐயாவுக்கு செஞ்சு கொடுத்த முறுக்குனால வியாபாரத்தை நல்லபடியா செஞ்சாங்க. ராகவையா காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தன்னோட பொண்டாட்டியான புஜ்ஜம்மாவை சத்தம் போட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. புஜ்ஜம்மா, எனக்கு காஃபிய கொண்டு வந்து என் மூஞ்சில ஊத்து. காப்பி குடிக்கலன்னா எனக்கு ஆவாதுன்னு உனக்கு தெரியாதா? இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டு கத்துனாலும் பொண்டாட்டி வரவே இல்ல. ஏன் வரலன்னு உள்ள போய் பார்த்தாரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? பொண்ணும் மருமகனும் வரேன்னு லெட்டர் போட்டிருந்தாங்க. அவங்க வருவாங்களான்னு ரோட்டோரத்துல போய் நின்னு பாத்துக்கிட்டு இருப்பா. இன்னும் இவளுக்கு ஏன் ஞாபகம் இருக்குமா? எனக்கு அந்த காக்கா கடை தான் கதி அப்படின்னு காக்கா கடைக்கு போலான்னு முடிவெடுத்தாரு. இந்த பக்கம் புஜ்ஜம்மா விஷயத்துக்கு வந்தா போற வர வண்டியில எங்க தன்னோட பொண்ணும் மருமகனும் வருவாங்க அப்படின்னு வண்டிங்களெல்லாம் பாத்துக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தா. அந்த நேரம் பார்த்து லிங்கையா அங்க வந்தான். அத்தை அத்தை, என்னத்த போற வர வண்டிங்களெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? பொண்ணும் மருமகனும் வரேன்னு சொன்னாங்களே, அதுக்குதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? அவங்க பண்டிகைக்கு வரேன்னு சொன்னாங்களே தவிர இன்னைக்கே வரேன்னு சொன்னாங்களா? ஏன் வரவங்களுக்கு வழி தெரியாதா? அவங்க வீட்டுக்கு வரமாட்டாங்களா? என்னவோப்பா, அவங்க வரேன்னு சொன்னதுல இருந்தே என் கை காலே ஓட மாட்டேங்குது. சரிங்கத்த, நீங்க வீட்டுக்கு போங்க. அவங்க வந்தா நானே கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறேன். நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி புஜ்ஜம்மாவை அனுப்புனா. புஜ்ஜம்மா ரோட்ல நடந்து வரும்போது காக்கா கடைகிட்ட அவங்களோட புருஷன் உக்காந்து இருந்தது பார்த்து, ஏயா உனக்கு டீ குடிக்கலன்னா ஆகாதா? பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. சரி வாங்க, கிளம்புங்க கிளம்புங்க, வீட்டுக்கு போலாம். நிறைய வேலை இருக்கு. பலகாரம் வேற நிறைய செய்யணும், மாவு ஆட்டிக்கிட்டு வரணும். சரி புஜ்ஜம்மா, நான் டீ குடிச்சிட்டு வரேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவரை டீ கூட குடிக்க விடாம அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு சாப்பிட ஏதாவது குடுறி, ரொம்ப பசிக்குது. இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது. அங்க மாவாட்டுற இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இப்ப மாவு எடுத்துக்கிட்டு போனாதான் மத்தியான நேரத்துல வீட்டுக்கு வருவீங்க. அதனால உடனடியா இப்பவே கிளம்புங்க.
பொண்ணும் மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வராங்கன்னு நீ என்ன சுத்தமா மறந்தே போயிட்ட. பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க அப்படின்னா எனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? ராகவையா புஜ்ஜம்மா மாவாட்டிக்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு மாவை எடுத்துட்டு மாவாட்டுற இடத்துக்கு கிளம்பிட்டாரு. உடனே புஜ்ஜம்மா பக்கத்து வீட்டு ஷாமலா கிட்ட வந்து, ஷாமலா, நீ அதிரசம் சுடும்போது நான் உனக்கு உதவியா இருக்கேன். எனக்கும் இப்ப வீட்டுல அதிரசம் சுடணும், நீ எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கியா? ஐயோ அண்ணி, நான் உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேனா? வாங்க உதவி பண்றேன். என் பொண்ணு மாப்பிள்ளையும் பண்டிகைக்கு ஊருக்கு வராங்க, அதனாலதான் அவங்களுக்கு சாப்பிட நிறைய பலகாரம் எல்லாம் செய்யணும்ல, அதுக்கு தாமா உன்னை கூப்பிட்டேன். சரிங்க அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க அப்படின்னா உங்க கண்ணுல எவ்வளவு ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போறாங்கன்னா நீங்க ரொம்பவே கவலைப்படுவீங்க. சரிடி அம்மா, அத பத்தி இப்ப ஏன் பேசுற? நீ கிளம்பி சீக்கிரமா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்படி அந்த நாள் போச்சு. மறுவது நாள் காலையில சீக்கிரமாவே பக்கத்து வீட்டுல இருந்து ஷாமலாவை கூப்பிட்டு பலகாரம் செய்யறதுக்காக அடுப்ப பத்த வைக்க சொன்னாங்க. இந்த பக்கம் புஜ்ஜம்மாவும் பலகாரத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கொஞ்ச நேரமாச்சு. அதுக்குள்ள அங்க லிங்கைய வந்தான். அத்தை அத்தை, ஒரு தடவை வரீங்களா? டேய், நான் பலகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்டா, என்னடா விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே லிங்கையா நேரா உள்ள வந்தான். என்னடா அந்த விஷயம், முக்கியமான விஷயம்னு சொன்ன? இங்க பாருங்க அத்தை, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. நீங்க செஞ்ச பலகாரத்தை முதல்ல எனக்கு கொடுங்க. இங்க பாருடா, செஞ்சதெல்லாம் உனக்கு கொடுத்துட்டா நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்க அத்தை, நீங்க சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டா நீங்க 2 நாளா சாப்பிடவே மாட்டீங்க. சரிடா, அந்த விஷயம் என்னன்னு முதல்ல சொல்லுடா. முதல்ல நீங்க எனக்கு சாப்பாடு கொடுங்க, அப்புறம் அந்த விஷயம் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜம்மா அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. இப்பவாவது அந்த சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் என்னன்னு சொல்லுடா. அதுவா, உங்க பொண்ணும் மாப்பிளையும் வந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே புஜ்ஜம்மா அவனுக்கு குழம்பு கூட ஊத்தாம வெளியே போயிட்டாங்க. அசல்ல நிக்கிற பொண்ணு மாப்பிளைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. லிங்கையா பின்னாடியே குழம்பு இல்லாத சாப்பாட தூக்கிக்கிட்டு வந்தான். அம்மா மாதவி, மாப்பிள வாங்க, முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க. மாப்பிள இப்படி வந்து உக்காருங்க, நான் உங்களுக்கு சுட சுட சாப்பாடு கொண்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போனா. பின்னாடியே சாம்பைய வந்தாரு. அம்மா மாதவி, மாப்பிள எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? தெரியுமா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, இன்னும் சாப்பிடல. அம்மா உள்ள சமைக்கிறேன்னு போயிருக்காங்க. ஐயோ, பொண்ணு மாப்பிளையும் வந்திருக்காங்க, அவ இப்பதான் உள்ள போனாளா? அவ சமைச்சு கொண்டு வர நேரமாகும், நான் காக்கா கடைக்கு போய் இட்லி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சாம்பையா ஹோட்டலுக்கு போய் சுட சுட இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அம்மா மாதவி, சுட சுட இட்லிய கொண்டு வந்திருக்கேன், நீயும் சாப்பிட்டு மாப்பிளைக்கும் குடுமா. உங்க அம்மா சமையல் செய்யறேன்னு உள்ள போனவ என்ன ஆனாலோ என்னவோ. மாப்பிள, நீங்க முதல்ல இட்லிய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வயலுகிட்ட வாங்க, 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே புஜ்ஜம்மா வந்தா. அவங்களுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தா அவங்க அதுக்குள்ள சாப்பிட்டே முடிஞ்சாயிருந்தது. அவங்க இட்லிய சாப்பிட்டு கை கழுவுறத பார்த்து, ஏயா ஹோட்டல்ல இருந்து இவங்களுக்காக இட்லிய கொண்டு வந்தீங்களா? நான் பொண்ணும் மாப்பிளையும் வருவாங்கன்னு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன், நீங்க பார்த்தா ஹோட்டல்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. இங்க பாருடி, நீ செய்யற சமையல் ரொம்ப ருசியா தான் இருக்கும். பாவம், அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. வந்தவங்க சாப்பிடாம எவ்வளவு நேரம் உக்காந்துருப்பாங்க. அதனாலதான் ஹோட்டல்ல இருந்து இட்லிய கொண்டு வந்து கொடுத்தேன். பொங்கல் பண்டிகைக்கு வந்த மாப்பிள சாப்பிடாம அப்படியே எவ்வளவு நேரம் தான் உக்காந்துருப்பாரு, அதனாலதான் கொண்டு வந்து கொடுத்தேன். அத்தை, இட்லி சுட சுட ரொம்ப நல்லா இருந்தது. பாத்தீங்களா, மாப்பிள கூட இப்ப உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, எனக்குன்னு யாருமே இல்ல. அம்மா மாதவி, இந்த முறுக்கு, நெய்யாப்பம், முறுக்கு, அதிரசம் இது எல்லாமே உங்களுக்காக தான் செஞ்சிருக்கேன். சரிம்மா, இப்பதானே இட்லிய சாப்பிட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சாப்பிடுறோமா. ஐயா கையிலேயே குழம்பு ஊத்தாத சாப்பாட வச்சுக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு, அத்தை எப்படியும் அவங்க சாப்பிட்டாச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு கொடுங்க, நான் முதல்ல சாப்பிட்டு பாக்குறேன் அப்படி சொல்லி புஜ்ஜம்மா கையில இருக்கிற பலகாரத்தெல்லாம் வாங்கி அவன் சாப்பிட்டான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி லிங்கையா, நல்லா சாப்பிடு. இப்ப மாதவிக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட முடியாது. இப்பதானே வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, எப்படியும் இங்க தானே இருக்க போறாங்க ஒரு வாரம், நிதானமா சாப்பிடுவாங்க. ஆமாங்க மாமா, அத்தையோட பாசம் எல்லாமே சாப்பாடு விஷயத்துலதான் காட்டுறது. அதனாலதான் லீவு கிடைச்ச உடனே நாங்களும் வந்துடுறது. மாதவி, நீயும் மாப்பிளையும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. ஏங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, சமைக்கணும், வெளிய அடுப்பு பத்த வைக்க உதவி பண்ணுங்க. இவ வெளிய அடுப்புல சமையல் பண்ணணும்னா விறகு ஒடிக்கிற வேலையெல்லாம் ஏன் தலையில கொண்டு வந்து போட்டுறா.
என் பொண்ணும் என் மருமகனும் வராம இருந்தா எனக்கு இந்த பிரச்சனையே இல்லாம இருந்துச்சு. புஜ்ஜியம்மா, நான் மருமகனை கூட்டிக்கிட்டு போய் வயல் முழுக்க சுத்தி காட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் விறகு ஒடிச்சு போடுறேன். அது வரைக்கும் லிங்கையாவுக்கு சாப்பாடு கொடு. ஐயையோ வேண்டாங்கத்த, என் வயிறு நிறைஞ்சிருக்கு. ஆமா, சொல்ல மறந்துட்டேன். எப்படியும் மாதவியும் அவங்க வீட்டுக்காரும் வந்திருக்காங்கல்ல. இங்க பக்கத்தூர்ல ஒரு கோயில் இருக்கு, நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம். மாதவிக்கு கல்யாணமானா அந்த கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இங்க பாருங்கத்த, முதல்லயே சொல்லிடுறேன், அந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல ஆடுற மாதிரி அங்க ஆட முடியாது. சரிங்கப்பா, அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு புஜ்ஜியம்மா சொன்னா. லிங்கையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. ராகவையா, மாதவி, மாதவியோட புருஷன் எல்லாருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜம்மா பண்டிகைக்கு 2 நாள் இருக்கும்போதே பண்டிகைய கோலாகலத்தை வீட்ல கொண்டு வந்தாங்க. பக்கத்து வீட்டு ஷாமலாவ ஒவ்வொரு நாளும் வீட்ல விதவிதமான பலகாரத்தை செய்யறதுக்காக அவங்களையும் வர சொல்லி அவங்க 2 பேரும் சேர்ந்து விதவிதமா பலகாரம் செஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ராகவையா ஒரு நாள், மாப்பிள்ள, இன்னும் பொங்கல் பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு 5 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீங்க எல்லாருமே ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு உங்க அத்தை உங்களுக்கும் என் பொண்ணுக்காக விதவிதமான பலகாரத்தை வீட்ல செய்ய ஆரம்பிச்சிருக்கா. ஆமாங்க மாமா, நானும் உங்க பொண்ணும் வந்ததுனால உங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அட என்ன மாப்பிள்ள அப்படி சொல்றீங்க? உங்களுக்காக இவ்வளவு கூட செய்யலனா எப்படி? மாமா, அத்தை எனக்கு அது இதுன்னு செஞ்சு கொடுத்து என்ன குண்டு ஆக்கிடுவாங்க. என்னங்க மாப்பிள்ள, இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? இன்னும் பண்டிகை அன்னைக்கு உங்க அத்தை உங்களுக்காக என்னென்ன செஞ்சு கொடுக்க போறா தெரியுமா? அப்படி சொல்லி ராகவையா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளையும் மாமியார நினைச்சு சிரிச்சாரு. இப்படி புஜ்ஜம்மா வீட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பொங்கல் பண்டிகை ஆரம்பமாயிடுச்சு.